ட்ரிப் 4 பேர் 4 மைண்ட் இஞ்சால சில்லுகள் கலண்டு ரோசாப்பூ தோட்டம் உயிருக்கு பயன்படும் ஒன்றுமே நடக்கு. பெர்மிஷன் எடுத்தாரியா? பிளான் ஃபுல்லாகவே நாசமாக போய் 350 ரூபாயா ஒரு வியூவை பார்த்தாங்க. நீட்டாக ஒரு பெயிண்டிங். அதே விளையாட்டு வந்து ப்ரெஷராக இருக்குது. அம்மாக்கள் கொஞ்சம் தள்ளிடுங்க. ஆனால் இப்படி ஏறைக்கில் வந்து பெட்ரோல் முன்னுக்கு வேறு பஸ் போய்க்கொண்டு கையெல்லாம் வேர்க்கில் வந்து போய்கொண்டிருக்கு. பெட்ரோலை வந்து மேலே வந்து என்ன வாழ்க்கடா சோ பண்ணதுக்கு வந்து முண்டு கொடுத்து பட்டி போல திருக்காமம் பிசமாராம வெள்ளவாய நோ ப்ராப்ளம். தேசத்தை ஏன் இறந்தாருன்னு கேட்ட காரணம் இப்போ இந்த எஸ்டேட் போகிறா லிப்டன் சார் பார்ப்பாரு. நான் இந்த கார் எங்கேயோ பார்த்துருக்கு. ரொம்ப குளிராக இருக்கு. வைஃப் தான் கூட என் கூட. அதில் பெட்ரோல் பிரச்சனையோ கொண்டிருக்கோம். ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் நுவரெலியா மாவட்டத்துக்குரிய நகர பகுதியில் இருக்கிற ஹிமாவரி ஹில்ஸ் ஹோட்டலில் நிற்கிறோம். நேற்று வந்து எங்களுடைய நண்பர்களோட வவுனாலது வலிக்கிட்டு இந்த நுவரெலியாவில் சில்வன் இருப்போம். இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து ஹபுத்தில் உண்மையிலுமே ஹபுத்தில் வந்து இந்த நுவரெலியாவுக்கு சாதிச்சதில் அங்கேயே வந்து குளிர்கள் இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து இந்த அடிசம்பங்களால் வந்து ஒரு ஜூஸ் உண்டு, ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஒன்று தருவினம். அதை தவிர்த்து அங்கே லிப்டான் சீட், அதை தவிர்த்து இன்னும் நிறைய பிளான்கள், நிறைய புது நபர்களை நாங்கள் மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உண்மையிலுமே நேற்று வந்து அப்படி குளிர் 26ஆம் தேதி எல்லா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க. 14 பாக செல்சியஸில் வந்து செல்சியஸாக என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல, பரநைட்டாக செல்சியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். குளிர் வரும் வந்து உண்மையிலுமே அதை உணர்ந்து நாங்கள் அதோட வந்து இரவு ஃபுல்லாகவே நாளைக்கிற அந்த ஹோட்டல் அடியில் வந்து ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாகவே அப்படியே அந்த வெள்ளை பனி புகாரை தான் நாங்கள் பார்த்தினாங்க. உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளைமேட்டை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி இருக்குன்றது இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும். அங்கே பாருங்கள் அந்த முகில்கள் வந்து அப்படியே மழைக்கான முகில்களை தான் நான் நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டு இருக்குது இந்த நுவரெலியாவில். இப்போ மழை வரும் கொண்டு நினைக்கிறேன். அப்படியே இஞ்சால பக்கத்துலேயும் பாருங்கள், இஞ்சாலையும் வந்து அந்த முகில் வந்து கொண்டு இருக்குது. அதோட நாங்கள் இந்த ரூம் காசும் வந்து 8000 ரூபா ஒரு ரூமுக்கு. 4 பேர் ஒரே ரூமில் தங்கினாங்கள். ஏற்கனவே போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நண்பர்கள் எல்லாம் வெளிக்கிட்டு வரையினோம். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கெட்டப்புகளை. இப்போ இதில் வேணும் என்ன மாதிரி 2ஆம் நாள் காலை வணக்கம். நேற்றைய நாள் எப்படி போச்சு? குளிச்சதெல்லாம் நல்லா போச்சு. இன்னும் நைட்டு சாப்பிடாமலே தூங்கிட்டோம். அந்த அளவுக்கு அது ஒரு சோக கதை, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கவி ரெடியாக இருக்குது. என்ன மாதிரி ரெடியா? எங்கே போகிறதுக்கு அது தெரியாது, சாப்பிட போகணும். ஆனால் இவர் போடுற ஜீன்ஸை பற்றி நான் எதுவும் கதைக்க மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரியுது, அதை பார்த்துருக்கிறோம். சரி, இப்போ எல்லாரும் ரெடி. நேற்று வந்து நான் இரவே நான் சொல்லியிருப்பேன் 2 மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன்ட்டு. உங்களுக்கு வந்து நல்ல நித்திரை கொடுத்த காசுக்கு வந்து நல்ல ஒரு ரூமில் வந்து கம்ஃபர்டபுளாக நித்திரை கொண்டோம் அப்படின்றது தான் இது. இதுலேருந்து 48 கிலோமீட்டர் நாங்கள் ஹபுத்தலையே போகணும். அதுக்கு முதல் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிடணும். இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். இப்போ ஆரம்ப நாள் சிறப்பு வைபவத்தை வந்து கவி. சரி, அதுக்கு அப்படியெல்லாம் இந்த காரை ஓட்டிட மாட்டேன், உடஞ்சி ஓட்டிடுவேன் கிடக்காரு. அதனால் வந்து இருக்கிற வச்சு சமாளித்து விட்டு தெரியலாம் வெளிக்கிட்டோம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:08 ஆகிட்டு. நான் நினைக்கிறேன் ஹபத்தில் போகிறதுக்கு 1 மணி ஆயிரம் போல் இருக்குது. பார்ப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லொக்கேஷனை காட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள் இங்கால அப்படியே ஃபொக்கி ஆகிட்டு பனி புகார்கள். சரி, இன்றைக்கு வந்து ஸ்பெஷல் மைக்கா வந்து வேணுக்கும் கொடுத்துருக்குறோம். அதனால் வேணு கதைக்கிறதை நீங்கள் பின்னால் எடுத்து கேட்கலாம். நேரியா வீடியோக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. கிறந்த குணங்கள் கொஞ்சம் காட்டியிருப்பார். என்ன வேணும்? அமௌண்ட் ஒன்றும் போடல. ரேட்டு பெட் பிடிச்ச அமௌண்ட் அங்கே தட்டுப்பாடில் இருக்கால போடுவோம். சரி, எல்லாரும் சொல்லுங்க எங்கே சாப்பிட போகிறோம்? நாங்கள் மரக்கறி சாப்பிடுவோம். நானும் காப்பியும். பின்னால் இருக்கிற 2 பேர் வந்து இல்லை எனக்கு மச்சம் ப்ரோட்டீன் தேவை, சிக்கன் தேவை அப்படி என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 4 பேர் வந்தவன்ட்டு ஒரு ட்ரிப். 4 பேர் 4 மைண்ட் செட்டான ஆக்கள். அந்த 4 பேரையும் கொண்டு போய் செலுத்துறதுல வந்து இருக்கிற கஷ்டங்கள் தாராளம். சவால் அந்த இடத்துல வந்து கட்டி கொண்டிருக்கணும். பெரிய புத்தர் சிலை உண்டு. நுவரெலியா வந்தாலே தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த சிலை. இப்போ விடிய வெள்ளனை வந்து எல்லாரும் பாட்டு படித்து என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்னொரு 2 மணி அவங்களுக்கு காட்டுற பிள்ளைகளுக்காக நிலைமை வந்து எப்படி இருக்குமெட்டு. அதோட வந்து இந்த விடிய வெள்ளனை வந்து நுவரெலியாவில் நிறைய பஸ்ஸுகள் வந்து வந்துட்டு இரவா ஓடி அப்படியே கொண்டு இதில் நிப்பாட்டிடுவோம். அவ்வளோ இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க, இன்றைக்கு தான் வெளிச்சிருக்கு. இன்றைக்கு தான் அந்த போட்காரங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா இன்றைக்காவது கொஞ்சம் பேர் வருவாங்களே. இதில் வியூவை காட்டுற பாருங்க. இன்றைக்கு இந்தியாவில் துண்டு ஃபுல்லாகவே நல்ல வியூவாக தான் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் சீதாளிய கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த விடிய வெள்ளனே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர், கூடுதலாக ஃபாரினர் இந்தியாக்கள் எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவர்கள் எல்லாம் வந்து இங்கே வருவினோம். நாங்கள் இதில் தான் கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி இங்கே அதெல்லாம் சாப்பிடணும். இதில் எப்படி போகணுங்க? இப்படி போகணுங்க. அதை எடுக்க போகிறேன். அவ்வளோ இருக்குது. அப்படி எப்படிங்க? இல்லை கோட்டை தாண்டிட்டோம். வரலாம். ஹெல்ப் செய்கிறார். ஓகே, பார்க் பண்ணிடும். இப்போ இறங்கிட்டோம். அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு கும்பிட்டுட்டு வரோம். அங்கே உள்ள வீடியோ எடுக்கல, அதான் பிரச்சனை. இந்த கோயிலை நான் உங்களுக்கு நிறைய தடவை காட்டியிருப்பேன். இப்போ உள்ளே போய் கும்பிட்டாச்சு.
இதுலேருந்து போய் சாப்பிடணும். இதுக்குள்ளே நாங்கள் இந்த கடையை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு கடையில் நல்ல கடைன்றத விட கடையில் சாப்பிடுவோம்னு பார்த்தனால. ஆனால் இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு சாப்பாடு கடையும் இல்லை. ஆனால் இதுலேருந்து கீழே தான் இறங்க வரும். கீழே இறங்கினா தான் வந்து எங்கேயாவது நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் பசி, அதனால் நாங்கள் இந்த கடையிலே சாப்பிடணும்னு முடிவு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இந்த கிளைமேட் எப்போ வந்தாலுமே அது சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட். சரி, உள்ளே போய் வளமையாக நான் உங்களுக்கு எத்தனையோ வீடியோவில் காட்டிடுவேன். சாப்பாடு என்ன சாப்பிட்றோம்ன்றது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஆளுக்கால் தோசை பூரி எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து பூரி வடை சாப்பிட்டு வரோம் ரெடியாக. சரி, இப்போ சாப்பிட்டோம். 2080 ரூபா பில். இதில் வந்து பிளானுகள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் போட்ட பிளானுகள்லேருந்து கவி கருதாகண்ட போகணுமெண்டு பிளான் பண்ணால் நான் வந்து இடம் பாக்கியில் நான் நினச்சேன்னா ரத்துக்களை பார்த்தான போகணுமெண்டு. இப்படி 2 பக்கத்தாலையும் கன்ஃபியூஸாக இருக்குது. பாப்பா என்ன மாதிரி இருந்த சாப்பாடு? 2000 சாப்பிட்றேன். ஒரு வந்திருக்கேன் முதல் பைக்கில் வரைக்கில் வந்திருக்கேன். குரங்கு சேட்டையாக இருந்தது. குரங்கு சேட்டையாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு சேட்டைகள் வந்து இல்லை. இவ்வளோ பேர் இந்த ட்ராவல் கம்பெனிகளில் வரைக்கும் பாருங்கள் இன்வெல் ஹாலிடே அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் எத்தனை ஹைஸ்கள் எல்லாம் வந்திருக்குண்டு. ஆனால் எங்களோட தமிழிடங்களில் இப்படி நடக்குதான்றது எனக்கு தெரியலை. சிலர் அந்த ஊக்குவிப்புகளை செய்யலாம். சரி, இப்போ இதுலேருந்து வலிக்கிடுவோம். எங்கேன்றது அபத்தலையாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். நினைக்கிற முன்னுக்கு இங்கே பாருங்கள், இந்தியாவிலேருந்து அதாவது பெங்களூர் அங்காள சைட்லேருந்து தான் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வரையலாம். நான் சொன்ன மாதிரி அவை வந்து இந்த மேனுவல் கியர் ஓடுறதுல இருக்கிற சிக்கல்கள் என்னென்னா தொடர்ந்து ஓடாமல் வந்து திடீர்னு நீங்கள் ஓட்டோ ஓடிக்கணும். எப்படி ஸ்டார்ட் நிற்கும் எடுக்கலாம் இருக்கும். அதான் அந்த கிளச் கண்ட்ரோல் பழகிறதே பெரிய விஷயம். நான் அந்த இந்த கார் எடுத்த நேரம் கொண்டு வச்சு ஒரு ரோட் எல்லாம் பழகினான். ஏன்னா அந்த இறக்கத்தில் அடிக்கக்குள்ள பின்னு கிடைக்கலாம், நல்லா சரியாக கொடுக்கணும், கொண்டு ஓடிடும். அடிக்கடி அணவனை வந்து கண்டுபிடிக்கிற பெரிய விஷயமா இருக்குது. அங்கங்கே எங்கேயா காணா போயிடுறார். சரி, இதுக்கப்புறம் எங்கேயும் நிப்பாட்டுற ஐடியா. ஆனால் அப்படி சொல்லுவோம், ஆனால் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி தான் போவோம். அப்போ அப்புறம் ஓட்டத்துக்கு இங்கே சில்லுகள் கலண்டு ஓடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். போனால் கீழ் பொடி வரைக்கும் குளிஞ்சு பார்த்தீங்களா தெரியும் சொப்பனத்துட்டு ரேச். என்ன கொண்டு போகிறது, ஒரு சில வைக்கிறதுக்கான ஆயுதங்களை கொண்டு போகிறது, அது என்னன்றதை மறந்துட்டேன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே மலையில். இப்போ தான் வந்து நிறைய வீடுகள் வந்திருக்கா இல்லை வெளிச்சிருக்கான்னு தெரியல. இந்த பாட்டை கேட்டாலே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். இந்த பாட்டை கேட்டுட்டு அந்த காலத்தில் டூர் போன நாளே இருக்கு. ஆனால் போகிற லொக்கேஷன் ஃபுல்லாகவே நல்ல வடிவாக தான் இருக்குது. அதாவது பிரச்சனை இல்லை, அப்படியே சில் பண்ணி கொண்டு போகிற இந்த ரோட்டண்டா போகு கும்பரன்ற ஒரு டவுனால் போகிற ரோட் தான். நாங்கள் அந்த டவுனில் என்ன ஏதோ ஒரு கொப்பா பிளவா ஏதோ ஒன்று ரோட் ஒன்று வந்தது. அந்த ரோட்டில் அந்த இதால் வர்ற ரோட் தான் இந்த மெயின் ரோட். இந்த ரோட்டில் பாருங்கள் ஃபுல்லாகவே விக்ஸ் மரங்களை தான் இருக்குது. எனக்கு ஒகியா சைடு இந்த பின்பக்கம் போன மாதிரி இருக்குது. அந்த தொடர்ச்சியோ தெரியல, சில வேலை அப்படியே இருக்கும். சரி, இப்போ இந்த ரோட் வந்து எனக்கு இதுக்கு அப்புறம் தெரியும் பொருள் அந்த டவுன். நாங்கள் ஒகியாவில் பின்பக்கத்தால் வரைக்கும் வந்து இந்த டவுனுக்கு தான் பெறுவோம். இதில் நிப்பாட்டி நாங்கள் வவுனியாவில் வரைக்கும் 8500 ரூபா பெட்ரோல் அடிச்சிட்டு வந்து நாங்கள் இப்போ 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். ஆனால் இன்னும் மடிக்கணும். எல்லார்ட்டையும் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் டைட்டாகவே போய் கொண்டிருக்கு. பாப்பா இந்த ட்ரிப் 3வது நாள் நீடிக்குமான்றே கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இதுலேருந்து ஹபத்திலே 13 கிலோமீட்டர். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் சச்சம் வந்து நாங்கள் அங்கே 15 கிலோமீட்டர் சச்சம் லிப்டான் சீட்டுக்கு போகணும். ஆனால் வெதர் வந்து இப்போ மழை குணமாக ஆகுது. இஞ்சாலையும் என்ன கட்டமோ தெரியல, வெளிக்கிட்டோம். இதுலேருந்து போகிற பாதையெல்லாம் படிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நானும் ஒருக்கா போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இடையில நிப்பாட்டிட்டேன். ரெண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இது வரைக்கும் இலகையில் நான் அப்படி பார்த்ததில்ல. ரெண்டு பார்த்தீங்கன்னா ரோசாப்பூ தோட்டங்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, அந்த மஞ்சள் கலர் லைட் மஞ்சள் கலரில் இருக்குது தானே, அல்லது அதுக்கும் வேறு ஏதாவது பூ இருக்குமோ தெரியல. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவா அதுகளை வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வித்தியாசம். அதுக்கு மேலே வந்து நிறைய தோட்டங்கள் வந்து செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இதால கடுப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து எங்களோட இடங்கள் இருக்கிற மாதிரியே எரிச்சு கொண்டு இருக்குது. சரி, என்றாலும் எங்களோட பயணம் இன்னும் 8 கிலோமீட்டர் ஏதோ போகணும் போல இருக்குது. இது விட வந்து இந்த ரோட்ல எல்லாம் வந்து நான் கவியெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுத்து விளையாடி இருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் யூடியூப் செய்கிறதுக்கு முன்னுக்கு. அதோட வந்து இதில் இருந்து போய்க்கல நாங்கள் ஹபத்தில் போகிறதுக்கு முன்னுக்கே வந்து அதிசம் பங்களாக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நோரே அப்படின்ற மாதிரி போடுறீங்க எல்லாம் ஒரு ஓரே. என்ன சரி, அது அவ்வளோதான். பெட்ரோல் இல்லையா? இல்லை பெட்ரோல் இருக்கு. ஹேண்ட் பிரேக் நான் ஐயோ போறேன். எப்படி ஐயா நான் போயிடுறேன் ஐயா. தப்பிச்சிருக்கடா. ஐயோ இந்த டேங்க் கதை திறக்க மாட்டேங்குது.
ஸ்பீட் காணாது வந்து நான் அப்படியே நிட்டுட்டு மக்களே சொப்பன சுந்தரிய நம்பினவர் கைவிடப்படுவார் கதையா இருக்குது நிக்கிதில்ல ஒரு கல் வைக்க ஸ்டார்ட் அடிச்சு பாப் அக்சிலேட்டர் கொடுக்கணும் ஒன்றும் செய்யலாம் இருக்கு இப்போ வந்து வந்ததுதான் கல் வச்சிருக்கியா வச்சுட்டேன் ரைட் மெனுவல் கியர்களை கொண்டு வைக்கல இப்படி அக்சிலேட்டர் கொடுத்துட்டு கார் வந்து கொஞ்சம் வந்தது திருப்பி நின்றுட்டு என்ன பிரச்சனை தெரியும் ஆனால் கீட் மீட்டர் வந்து நல்லா ஏறிட்டு எங்கே பார்க்க போனேன் இங்கே இருக்கேண்ணே மெனுவல் கியரை கொண்டு வைக்கல கொஞ்சம் கஷ்டம் நல்ல ஏற்றம் முக்கிய ஏற்றம் சரி இப்போ ஒரு மாதிரி தள்ளி கிள்ளி ஸ்டார்ட் வருது இல்லை ஹீட்டாகவும் ஒரு லிமிட் தான் வந்தது ஆக என்ன நடந்தது தெரியல கொஞ்சம் நேரம் இதில் நிப்பாட்டி வச்சிருப்பேன் இது ஒரு மொக்க ஏற்றம் உண்டு இதில் பாருங்க உங்களுக்கு பெண்டு தெரியும் எப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த அனுபவம் உடனே பதறீங்களே அவ்வளோ உயிரில் ஆசையா உங்களுக்கு உயிரில் ஆசை எனக்கு ஆசை இல்லை நான் இதில் போய் குதிட்டாலும் குதிப்பேன் பாத்தி இதில் எப்படி காரை கண்ட்ரோலில் வச்சிருந்த பாத்தியா அதுதான் அனுபவம் உயிருக்கு பயன்படும் டாக்டர் என்னன்னு தெரியல வாழ ஆசைப்படுறவள் இருக்கு என்ன செய்யறது கங்க்ராச்சுலேஷன் சரி ஒரு பாப்பா என்ன கட்ட மாட்டேன் போனட்டுக்குள்ள ஒண்ணு நடக்காது அப்படி கிளாசிக்கா அப்படிதான் சில கலராக இருக்கும் இப்ப தெரியுது ஏன் பயந்தேன்னு இந்த காரணம் தான்டா பயமே சரி இதுல என்ன ஒன்றுமே நடக்கல கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா சரிப்பா என்ன பாருங்க நாங்கள் எப்படியான ஒரு ஏத்தத்துல வந்து இதுல வர வாகனம் வர்றதை காட்டுறேன் பாருங்க பஸ் கியர் தான் ஃபுல்லா ஓஹோ நல்ல பஸ்ஸே அழுது கொண்டு தான் போகுது அப்போ எங்கிட்ட சொப்பன சுந்தரி அடங்கினதுல தப்பு இல்லைதான் அப்பத்தலே வெளிமடா பஸ் உங்க ஓடவே ஓடாத போல இருக்கு தனியாக தான் எழுதணுமோ உங்க பஸ் எப்படி கஷ்டப்படுது அதான் பைக்கே அடங்குது சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துல ரோட் சைடு விட போகிறோம் சரி இப்போ ரவுண்ட் ஷாட் எடுத்து நாங்கள் ஓகே அதான் இருந்தது இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஸ்டார்ட் வந்ததுண்டா இந்த ஏற்றத்தில் பறக்கும் இல்லாட்டிக்கு என்ன செய்கிறது பாய் நான் இப்போ காரை பற்றி ஃபோனை பற்றி யோசிச்சு கார் தான் எடுக்குமா உங்களை நம்பி வந்துட்டேன் மௌனியால் சரி சரி பொறுவார் அடிப்போம் இப்படி கல்லுகள்லாம் வச்சிருக்கிறோம் என்னடா இது ஒரு சில டேப்பெல்லாம் பறக்கு வெற்றி கண்டுட்டோம் மக்களே வெற்றி கண்டு விட்டோம் பணசுந்தரையில் இப்போ நான் மட்டும்தான் போய் கொண்டிருக்கேன் இந்த துண்டு ஏற்ற மேறும் நினைக்கிறேன் நோவலா போ மேறுங்க போ ஃபஸ்ட் கியர்லேயே விட்டு உடைச்சா சரி ஸ்பீடாகவே ஓடிடணும் ஸ்லோ ஆக்கின மட்டும் தான் நிற்கிது நல்ல ஏத்தம் சொப்பன சுந்தரிக்கு ஒரு நல்ல பாடம் ஆமாம் 2வது கியர் அடங்குது இந்த ஏத்தத்துக்கு ஃபஸ்ட் கியரில் ஒரே ஒரு ஏத்தம் தான் 1-2 ஏத்தம் வந்து முக்கிய ஏத்தம் இந்த ரோட்டில் ஓகே இதில் பாருங்க பஸ்ஸுகள் எல்லாம் இன்னும் உயிரோட ஓடி திரிகிறதே பெரிய விஷயம் இந்த ரோட்டில் பொருளண்ட ஹபுத்தல ரோடு இப்போ அதிசம்பங்களா இதுக்கு வந்துட்டோம் இதுலேயே வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கணும் கடைகளெல்லாம் போடுறீங்க அப்போ வரைக்கல ஓ ஒன் வே இல்லை வாகனம் இல்லை ஓகே ஒன் வே வாகனம் மாதிரியே வந்து
போகுது. இதுக்கு பிறகு ஜாலையும் குத்தனை ஏத்தம் இருக்கோ தெரியல கடவுளே. இங்கே வர தேயிலை ஆஞ்சிட்டு மக்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ரோடு ஃபுல்லாகவே பிஸியாக தான் இருக்கும் போல இருக்குது. இந்த இடமே வந்து வித்தியாசமாக இருக்குது, நேச்சராக இருக்குது. நிறைய கப்புள்ஸை வந்து இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே கைஸ், நாங்கள் வந்துட்டோம். தெரியாம வச்சு விளையாடுறாங்களே. வலி வலி வலி, ஒரே ஒரு கார் வருது, வழி விடுங்க. மெனுவல் கார் வருது, வழி விடுங்கோ. கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு. ஓகே ஓகே ஓகே, பார்க்கிங் இருக்கான். பள்ளியாட்டம் இருக்கு, அது கீழே வச்சிருக்காங்க பத்தியா பார்க்கிங். சரி, ஓகே, போகிறேன். இதை பார்க் பண்ணிட்டு வரேன். சரி, ஸோ படத்தை பார்க் பண்ணியாச்சு. இதில் இருந்து அப்படி உள்ளே போகிறோம். இல்லை பாருங்கள், இது கிழமை நாள். இந்த கிழமை நாள்லேயே வந்து இவ்வளோ பேர் வந்து வந்திருக்கணும் அப்படின்ட்டு. இதில் வந்து தொப்பி கடைகள் அதெல்லாம், தொப்பி போடுற அளவுக்கு இந்த குளிர் இருக்க மாதிரி தெரியல. இதில் டிக்கெட் எடுக்க வரணும். நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் போகணும். எவ்வளோ தெரியல, 9 மணிலேருந்து 4:30 மட்டும் தான் இது திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 100 ரூபாயும், மற்றது சின்னாக்களுக்கு வந்து 50 ரூபா. இதான் வந்து டிக்கெட். என்ன பச்சை நீலம், இதுதான் அதிசம் பங்களா. சரி, நாங்கள் உள்ள போமா. ரைட், ஓகே. நாங்கள் 4 பேர் கட்டோம். இதில் அதில் எடுத்தாலும் வந்து இதில் டிக்கெட்டை கழிச்சு போட்டு அப்படி வேணுமா? இல்லை, ஓகே. நீ போ. இதுக்கு நீ வந்திருக்கியா அதிசம் பங்களா? இல்லை, இதுக்கு ஒரு வரலாறுகள் எல்லாம் இருக்குது. அப்படியா? ஆனால் நாங்கள் வரலாறுலாம் பார்க்க வரல. நாங்கள் வரலாறு பார்க்கணும், வீட்டு அஜித் படம் பார்த்துக்கிட்டேன். இங்கே கிறிஸ்டிய நல்ல கவுண்டர்லாம் அடிக்கிறாங்க. கவுண்டர் பண்ணி சொந்தக்காரங்களும் நிறைய பண்ணேன். சரி, இப்போ இந்த லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. போகிற வழி ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு வியூ. இதில் வந்து இடது பக்கத்தில் கார்டன் இருக்குது. நானே எல்லாம் சொல்கிறேன், நீங்களும் ஒரு வ்ளாகர் தானே, சொல்லிட்டு போங்க. என்ன எக்ஸ்பிளைன் அப்படி ஒன்று அதை பார்த்தீங்கன்னா பார்க்கல. என்ன பார்த்தோம்? ஆறாவது ஏசப்பா. இதுக்குள்ள வந்து பாத்ரூம் வசதி அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வடிவாக பாய்ச்சி கொள்ளலாம். இதில் வித்தியாசமாக இருக்குது இந்த பூக்கண்டுகள் எல்லாம். வர்றாங்கலாம் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தானே வேணும், திருப்தியாக இருக்குது. நீங்கள் எப்போ வந்து கப்பிள்ஸ் எடுக்க போகிற அந்த இடத்துல? அது டைம் இருக்குது. டைம் இருக்கா? இன்னும் திட்டம் இல்லை. இந்த பூக்கண்டெல்லாம் பார்த்தியா சூப்பராக இருக்கானே. CCTV எல்லாம் அடிசம் பங்களா. இதில் பாருங்க ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று வச்சிருக்கேன் பார்த்தியா, நல்லா இருக்குது. இவருக்கு கையை CCTV இருக்குது. பூக்கண்டுகளை வந்து பறிச்சு வாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கணும். பேர் வந்து நின்று இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து இது கீழே வந்து கார்டன் செட்டப் வச்சிருக்கணும். இதுலேயும் ஒரு ஜேசு கிறிஸ்துவனை வந்து சிலையை வந்து வச்சிருக்கேன். அடிசம் பங்களாவில் வந்து ரோட் ஷோட் எடுக்கணும்னு கடனால் ஆசை. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. பெர்மிஷன் எடுத்தாரியா? ஒரு கடைக்கு அவங்கள பெர்மிஷன் கொடுக்கும். அதான். அதோட வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய மியூசியங்கள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் விழாவாரியா. அப்படி பார்க்கலேண்டா கட்டாயம் அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்போ பெர்மிஷன் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே அதே ஒரு வீடியோவாக போயிடும். அது வளமையான ஒரு விஷயமாயிரும். அதான் பிரச்சனை. இங்கே பாருங்கள், கதையோட வந்துட்டோம். இதுதான் அதிசம் பங்களாக்கான பிரதான பங்களா. நாங்கள் வந்ததே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு. வந்த வேல் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஓய்வு எடுக்கிறான். என்ன பூட்டிடான், வேறு வழி இதுக்கு போல இருக்கு. சரி, இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு, கலசம் எடுத்தாச்சுன்னா நாங்கள் வந்து 2 பேர் தண்ணி கரையாக நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ வந்ததே முக்கியமாக ஒரு இடத்துக்கு. ஜூஸில் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இடையில் ஒரு நாள் வரைக்கும் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி ஜூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். ஒரு பெரிய கவலையாக வந்து இருந்தது. இப்போ இல்லைன்னு சொல்லிடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த பழங்கள் இல்லையா, அதால் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிடணும். எங்களோட பிளான் ஃபுல்லாகவே நாசமாக போயிட்டு. சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் காய்ச்சி. இப்போ நாங்கள் அப்படியே மிச்சம் இருக்கிற துண்டுகளை வந்து சுற்றி பார்த்துட்டு வருவோம். குறிப்பாக வந்து இந்த ஒரு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் எல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் உள்ளே போவோம். இது தொடர்பான வரலாறுகள் எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். ஒவ்வொரு விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்றத உள்ளே போனால் ஒரு கைடு ஒரு ஆள் வருவினோம், ப்ராப்பராக வந்து இதாக்கி வேணும். ஆனால் நாங்கள் இதில் பாருங்கள் நோ ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கோம். ஆனாலும் நாங்கள் பெர்மிஷன் எடுத்து காட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி போட்டு ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஒரு வியூ வேணும் அப்படின்னு இல்லை, இந்த ஒரு வியூவில் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும். இந்த அதிசம்பங்களாக வந்தால் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மறக்காதீங்க. அண்ணாண்ட போஸ்களை பார்த்தீங்களா, மரண போஸ்களாக இருக்குது. அப்படியே வந்து இதில் முன்னுக்கே வந்து ஒரு கார்டன் செட்டப். இந்த பங்களாண்ட வியூவை பார்க்கணுன்னா அந்த மரத்தடிக்கு போகணும். அதில் பார்த்தீங்கன்னா பங்களா கட்டினவர் பெனடிக் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய வந்து இப்போ புதுசாக இந்த இடத்துல செய்து வச்சிருக்கிறேன். நாங்கள் நார்மலாக ஃபோட்டோக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இப்போ புதுசாக ஒரு செட்டப் உண்டு. இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குது. நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுப்போம். சரி, இப்போ ஒரு மாதிரி வேல்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்படியே இங்கே பாருங்கள் காட்டுறேன். இந்த அதிசம் பங்களாண்ட வியூ வந்து எப்படி இருக்குன்றது எல்லாமே வேறு ரகம் இந்த வியூ. சரி, இதில் வந்து வரலாறை வச்சு நான் பாடமாக்கி சொல்ல விரும்பல. கூகுளில் டப்பன் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் இலங்கையில் பதில மாவட்டத்தில் ஹபுத்தலைக்காரர்கள் இருக்கிற ஒரு நாட்டுப்புற வீடாக வந்து இந்த அதிசம் பங்களா இருந்தால் அப்படி என்று போட்டிருக்கணும். அதே மாதிரி இது புதிதாக பெனடிக்கின் ஆதிசம் அடையாளத்தை கொண்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கணும். அது தொடர்பான விளக்கம் எனக்கு தெரியலை. அதை தவிர்த்து 1931ஆம் ஆண்டு இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்கணும். 1927 தொடங்கி 31 வந்து இந்த கட்டிடத்தை வந்து செய்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கடல் மட்டத்திலேருந்து இந்த இடம் வந்து 5000 அடி உயரம் அப்படின்றதையும் போட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இலங்கையின்
இப்போ வந்து இலங்கை கத்தோலிக்க திருச்சபைக்கு கீழே இந்த கட்டிடம் இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்கணும். இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் அந்த நாங்கள் இதுக்கு முதல் பார்த்து தான் இந்த கட்டினவர் இந்த பெனடிக் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இந்த உடைமைகள் என்னென்ன பாவிச்சார் அப்படின்றது எல்லாமே இந்த அதிசம்பங்களாக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் லிப்டோன் சீட்டிலையும் வந்து ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். நாங்கள் அது அடுத்தது அங்கே தான் போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா இப்போயே வந்து 2 மணி ஆகிட்டு என்னாலும் எல்லா நண்பர்களோட பிளான் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள் எல்லாருமே வந்து நான் சொன்ன தானே விரைவில் இந்த கீழே எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொண்டிருக்கணும். நிறைய சிங்களாக்கள் வந்து இந்த இடத்துக்கு விரைவிடும். இதுலேயும் ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். நல்லா இருக்குது இந்த கேட்டப்பும் இந்த செட்டப்பும் பாருங்கள். இதில் வந்து ஒரு டீமாக வந்து கண்டி டிக்கனையிலேருந்து ட்ரிப் வந்திருக்கணுமா இந்த டீம் வந்து. சரி இப்போ வெளியில் வந்துட்டோம். இதுலேருந்து லிப்டோன் சீட் 15 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். அது போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். கதைச்சி பேசுவோம் முதலாவது. இதுலேருந்து 15 கிலோமீட்டர் இல்லை கவி 25 கிலோமீட்டர் காட்டு லிப்டோன் சீட்டு. இதில் 350 ரூபாயா பார்க்கிங் திட்ட தூரம் தான். உங்களுக்கு விலங்கலையே இது போட்டதுக்கு சரி ஓகே. இதில் 300 தான் 50 ரூபா நீங்கள் அந்த நெட்டில் விட்டீங்களா அதுக்காக போட்டிருக்கேன். நான் நினைச்சேன் இதில் டிக்கெட் எடுக்க மாட்டேன் நைஸாக போயிடலான்ட்டு. ஆனால் வாசல்லே ஒரு 5000 ஆள் 150 ரூபா பார்க்கிங்குக்கு. ஐயாவே சொல்கிறேன் இது கூட தானே. ஆனால் இங்கே இருக்கிற நிர்வாகம் வந்து அதை எடுக்க சொல்லியிருக்கணும். அதில் ஒன்றும் செய்யலாது. சரி இதில் இந்த லிப்டோன் சீட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும் நாங்கள் போகிறதுக்கு. இதில் எல்லாம் சாதாரணமாக வவுனியால் இருக்கிற வெயில் மாதிரி தான் எரிஞ்சு கொண்டிருக்கு. நுரலியா மட்டும்தான் தனி குளிர். சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கபுத்தலை டவுனுக்கு வந்துட்டோம். நீங்கள் மேப் போட்டாலே இந்த இடத்துக்கு லொக்கேஷன் வந்து தாராளமாக காட்டும். அதெல்லாம் யோசனை இல்லை. உள் ரோடு திரும்பிட்டோம். இதில் வாகனத்தில் வச்சு விளையாடுறாங்க. எங்களை வச்சு திரும்பிட்டு போக தெரியல. நாங்களே சொப்பனத்தை வச்சு படுற பாடு. அதோட இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் வியூ கெஸ்ட் குவார்ட்டர் இதில் தங்கியிருக்கிற இருக்கா வந்து இங்கேருந்து லிப்டோன் சீட் போகும் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்களாக இருக்கும். அதே மாதிரி இது முதல் ரோட் வந்து இது செய்யலை. ஆனால் இப்போ வந்து ரோட் செய்திருக்கணும் என்று நினைக்கிறேன். நான் அங்கால போய்க்கல எப்படி கட்டத்தில் வருதோ தெரியலை. இதில் பாருங்க பள்ளத்தன் ஒத்த கையில் விட ஆங்களுக்கு பயமாக இருக்கு. சரி இப்போ இடையில நிப்பாட்டிட்டோம். ரெண்டு பார்த்தீங்கன்னா இதில் போய்க்கல வந்து ஒரு வியூவை பார்த்துனாங்க. மண்டியால் போயிட்டு எவ்வளோ ஹைட்டில் அடிக்கிறோம் அப்படின்றது இந்த மலையிலேருந்து பார்க்கல தெரியும். அதான் இது அப்படியே வந்து கீழ்ப்பகுதி அப்படி அம்மா அந்த அங்காள் சைட்டில் வந்து இதுலேருந்து பார்க்கல தெரியும். ஓ இந்த கடவுளே இதுலேருந்து இப்படி விழுந்தாலும் அந்த பஸ் விழுந்த கதையெல்லாம் இருக்காது. அதை விட மோசமாக இருக்கும். ஓ தர அங்காள் அப்படி இதுக்குள்ள எல்லாம் நிறைய வாட்டர்ஃபால் எல்லாம் இருக்கும். சூப்பரான வாட்டர்ஃபால்கள் எல்லாம் இருக்கும். இது பாருங்க அலஸ்டின் ரோட பேன் மாதிரி ஒன்று வருது. ஓகே சரி அப்படியே வலிக்கிடும். சரிஞ்சால ரோட்டுகள் வந்து மலைய ரோட்டுகளுக்கு மாறிட்டு அங்கே லிப்டோன் போகும் மட்டும் இப்படியே குலுங்கிட்டு தான் போகணும். அந்த அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் வாகனம் அதில் போய்கொண்டிருக்கு வாகனங்கள். முக்கியத்தங்கள் தான். அம்மாக்கள் இப்போ தேயிலை ஆஞ்சி கொடுத்துட்டு வரையணும். பாய் அம்மா பாய். அது யாருக்கோ காட்டுறாங்க. இப்போ போகிற வழியில் ஒரு காரை வந்து பார்த்துட்டாங்க. உண்மையிலுமே வந்து இப்படி ஒரு நீட்டாக ஒரு பெயிண்டிங் இந்த பழைய காருக்கு செய்வாங்களா அப்படின்றது எனக்கு உண்மையிலுமே தெரியலை. இதில் பாருங்கள் ஸ்லோன் அந்த பெஸ்ட் எந்த பெஸ்ட் மாதிரி 16 இந்த பெயிண்டிங் வளர்த்த பாருங்கள். அதே மாதிரி இந்த எல்லோ வீலில் பாருங்களேன் டொயோட்டோண்ட போட்டிருக்கணும். அப்பா உண்மையில ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங். இங்கே பாருங்கள் இந்த கண்ணாடி எல்லாம் அடித்த மாதிரி இருக்கும். புதுசாக இங்கே யாராவது எங்களுடைய இடங்களில் அடித்தா இது வந்து அப்படியே நீட் பெயிண்டிங். அதே மாதிரி இன்டீரியல் வந்து ஓகே பழசு தான் இருக்குது. ஆனால் சூப்பர். இதில் வாகன உரிமையாளர் இருந்தால் கேட்கல எங்கே செய்தீங்களா அப்படின்னா விட்டால் நெருப்பாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காம ஃபோன் பண்ணுங்கள். இதில் இன்னும் 10 கிலோமீட்டர் காட்டுது நாங்கள் போக வேண்டிய லிப்டோன் சீட்டுக்கு. தேயிலை தோட்டங்களெல்லாம் பார்க்கல கொடைக்கானலா இல்லை வால்பாறை எங்கேயோ போய்க்கல இருந்த மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் ஒரு குளம் ஒன்றை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி அந்த மலை ஃபுல்லாகவே தேயிலை தோட்டங்கள் தான். இந்த மரங்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது வந்து வளமையான ஒரு விஷயம். இதே அந்த மரங்கள் எல்லாம் வந்து நாங்கள் மாத்தலையில் ஒரு இடத்துக்குள்ள போய்க்கல வந்து பேர் சரியாக ஞாபகம் வருதுல அந்த வாட்டர்ஃபால் போய்க்கல வந்து இருக்கும். குளுகங்க வாட்டர்ஃபால் போய்க்கல இப்படியான வியூவை பார்க்கலாம். பாருங்கள் இப்படி இருங்க அப்படியே நேர் ரோட் மலைகளுக்கு மேலே அப்படியே லயங்களும் தெரியுது. அப்படியே இங்கே வலது பக்கத்துலேயே பாருங்கள் சொர்க்கம் கண்ணில் தெரியும் உங்களுக்கு. அதில் அப்படியே வியூக்களை பார்த்து கொண்டு ரோட்டில் கிளுங்குண்டு போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கள் இந்த மேலே இந்த எச்சை வந்து எப்படி இருக்குண்டு இதில் பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி ஓகே. இப்போ நாங்கள் எப்படியான ஒரு டேஞ்சரான பாதையில் போய்கொண்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். டேஞ்சரான ஆளோட போய் டேஞ்சரான டிரைவரோட போய்கொண்டிருக்கீங்களா கொஞ்சம் அவதானங்கள் வந்து முக்கியம்தான். இதில் பாருங்கள் பொடியங்கள் வந்து சின்ன காலத்தில் நாங்கள் டயர் ஊற்றி உருட்டி விளையாடுவோமே அதே விளையாட்டை வந்து இப்போ விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து தம்பத்தென்ன ஒரு தமிழ் எஸ்டேட்டில் தான் வந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து பஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. பண்டாராவில் ஹபுத்தில் பஸ்ஸுகள். இதில் டீ ஃபேக்ட்ரி வந்துட்டு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது.
இந்த இடது பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய டீ ஃபேக்ட்ரி உண்டு வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன் பஸ் வரும் போல் இருக்குது இதுக்கு அங்கால பஸ்ஸுகள் பிரச்சனை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்டேட்டுகளாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ தான் அம்மாக்கள் எல்லாம் தேயிலை ஆஞ்சிட்டு போய் கொண்டிருக்கிறோம் வீடுகளுக்கு அம்மாக்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கோ அதான் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தேயிலை ஆஞ்சிட்டு எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறோம் வந்து பாருங்களேன் எனக்கு போ பயமாக தான் இருக்குது எங்கேயோ கோன் அடிக்கிறான் முன்னுக்கா பின்னுக்கா ஐயோ எப்படி விடுறது போவாது இல்லைங்க வெயிட் பண்ணுங்க வா போயிடுவோம் நாங்கள் இந்த கடவுளே பின்னால் பாருங்க 2 ஆட்டோக்கள் வந்து ப்ரெஷராக இருக்குது அதுக்கிடையில் எங்கேயா ஒரு வழி இருந்துச்சுன்னா அவங்களை விளத்தி கொடுத்துடலாம் இல்லாட்டி அவங்க பின்னால் கோன் அடிச்சே சாகடிப்பாங்க எங்களை பாடா ஒரு மாதிரி விளத்தி கொடுத்துட்டோம் ஆனால் எனக்கு இஞ்சால இந்த பெண்டில் வெட்டைக்கெல்லாம் கிடங்குகளை விட்டுருவோம்னு ஒரு பயம் இருக்குது மட்டுமட்டாக இருக்குது அதான் ஃபுல்லாக தேயிலை தோட்டங்களுக்கு அம்மோ நடுவால் போய் கொண்டிருக்கு மட்டுமட்டான ரோட்டுகள் பெரிய பஸ்ஸுகள் இப்படி தான் ஓட்டுறமோ தெரியல அம்மாக்கள் கொஞ்சம் தள்ளிடுங்கோ பிரேக் அடித்தா நாங்கள் பின்னால் உருண்டுருவோம் அதான் பிரச்சனை சொப்பனத்தில் இடங்களில் நிப்பாட்டிட்டு எடுக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச் கண்ட்ரோல் இல்லாட்டிக்கு பின்னால் அப்படியே வந்து உருண்டு போயிடும் ஆஹா அப்போது விளையாட்டு காட்டுது 5 கிலோமீட்டர் ஓடுறா தம்பி பிரேக் அடங்குது இல்லை அப்படியே பின்னுக்கு அந்த இந்த ஆனா இப்படி ஏரைக்குள்ள வந்து பெட்ரோல் போகுது இல்ல சரி நீ பாரு முதல்ல அது சரிடா பார்த்து தான் இருக்கிறேன் என்னடா டிரைவர் தான்டா இல்ல அதுதான் பயமா இருக்கு சரி இப்போ மேலே போனாங்க நான் நினைக்கிறேன் ஒப்பனத்துக்கு பெட்ரோல் லெவல் வந்து காணாது மேலே ஏறுற அளவுக்கு இதில் நிப்பாட்டிட்டு தான் ஸ்டார்ட் அடிச்சு பார்க்க சரி ஓகே இப்போ இதில் நிப்பாட்டிட்டோம் என்ன செய்யணும்னு தெரியல இதில் வந்து அம்மாக்கள் போயினும் படிவாக இருக்குது அப்படியே இப்படியே சுற்றி வர காட்டுறேன் பாருங்கள் இப்படியான ஒரு ஏரியாவில் வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு சொப்பன சுந்தரி பெட்ரோல் காணாதா இல்லை பவர் காணாதான்ட்டு தெரியல எனக்குண்டா அடங்குது அப்படியே என்ன காவி ஃபஸ்ட் கியரில் போட்டும் நல்ல ஏற்ற பிரேக்கில் விட்டு போகுது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது தான் செய்யுது கவி வந்து இப்படியான டைம்களில் சொல்கிற ஒரு விஷயம் காருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதால் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுத்து போ சரி ஒரு மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்ளை காணாது இந்த பெட்ரோல் வந்து மேலே சப்ளை பண்ணுது சரி இப்போ ஒரு மாதிரி ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு வேறு பஸ் போய் கொண்டிருக்கு பெண்டுகளில் வந்து அவர் ஸ்லோவாக்கினா எங்கட காருக்கு சரி பெட்ரோல் சப்ளை ஆகாது பச்சை முன்னுக்கு போகுது நீளமும் பின்னுக்கே போகுது ரெண்டும் பழசு தான் ஆனால் அது என்பி நம்பரில் அது கொஞ்சம் புதுசு தான் இது அதர பழசு தான் அது சரி ஏய் அண்ணா என்ன டப்பன் சரி சுவாக அவ்வளோ பெரிய ஏத்தமில்லையான்னு நினைக்கிறேன் சப்ளை போனால் சரி ப்ரோ டிரைவர் என்பதை அப்பப்போ காட்டணும் மக்களே ப்ரோ டிரைவருக்கு வந்து இது கையெல்லாம் வேர்க்குது அப்படியே அங்கால சைட்டை உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டாட்டை எப்படி போய் கொண்டு ஓகே இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த எப்படி ஒரு எச்சில் வந்து போய் கொண்டிருக்குன்ட்டு பாருங்கள் சொப்பனம் அண்ணா நீ போகிறதானே எனக்கு பயமாக இருக்குது அதை விட உயரம் போல இருக்குது பார்க்குறதுக்கு அதான் நான் வந்து கீழே இறங்கிட்டேன் பின்னுக்கு அப்படியே இறக்கி கொண்டிருக்கேன் ஏன்னா முன்னுக்கு வந்து வேறு ஸ்டார்ட் வருது என்னது அவனை பார்த்து வெகனர் அங்கால வந்து நிற்கிது அதே மாதிரி இஞ்சால ஒரு பெரிய வாகனம் நிற்கிது எங்கால பக்கத்தால் கொண்டு போய் என்ன செய்யறது தெரியல சொப்பன சுந்தரிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்ன்றது நான் யோசிச்சு கூடி பார்க்கல சொப்பன சுந்தரியில் பிரேக் பிரச்சனை எதுவுமே இல்லை அந்த இப்படி ஒரு ஏற்றத்தில் ஏறைகளை வந்து பெட்ரோலை வந்து மேலே வந்து தள்ளுதில்லை அதான் பிரச்சனை அதால் வந்து தண்டை பாலில் ஸ்டார்ட் நிற்கிது அப்புறம் நேரான ஒரு இடத்துல விட்டுட்டு ஸ்டார்ட் அடிக்கல வந்து தாராளமாக அடிக்குது சார் என்ன வாழ்க்கடா என்ன மாதிரி போயிடுச்சு நான் பெட்ரோலை என்ன வானம் பழதாக போயிட்டேன் அப்படின்னு கேட்கணும் எடுங்க நோமல் இங்கே நிறைய இடம் இருக்குது காவி போகலாம் எடுக்கலாம் போகலாம் பயப்படாங்க போகலாம் ரைட் ஓகே இப்போ இதில் திருப்பவும் மேலாது ஒன்றும் செய்யவும் மேலாது இந்த வாகனங்களை வந்து விளத்தி விட்டோம்டா சரி ஓகே பாஸ் நாங்கள் ரெண்டு ஸ்டார்ட் அடிச்சு தான் எங்கே செயற்படணும் எங்கே ஒன்று நிப்பாட்டி இருக்க பார்த்தியா இங்கே பாருங்க எங்கே அடிக்கிறோம் விட்டுறதை பாருங்க ஒரு எச்சில் நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து இறந்துட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ அப்படியே கல்லெல்லாம் வந்து சொப்பனத்துக்கு வந்து முண்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு ஏண்டா அப்படியான ஒரு இக்கட்டான நிலையெல்லாம் நிற்கிறோம் போட்டு வந்து மேலே போயிட்டு ஆள் எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கெல்லாம் நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிறோம் அந்த ரோட்டை பாருங்கள் அதில் வர்றதுக்கு வந்து நிறைய வாகனங்கள் வந்து கஷ்டப்படுது எங்களுக்கு இந்த பெட்ரோல் வந்து ஃபுல் டேங்க் அடிக்காத வந்து அந்த கெப்பாசிட்டி தள்ளுதில்லை நாங்கள் அந்த ஏற்றம்லாம் பாருங்கள் இப்படி ஏறுது அதுக்குள்ளே கொண்டு போய் என்ன செய்ய போகிறோமோ தெரியலாம் ஆனால் திருப்புறதுக்கு ஒரு வழி பார்க்கணும் இப்போ இதில் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறோம் இதில் பாருங்கள் இதில் இந்த பிள்ளைகளை வந்து ஏற்றிட்டு போயிடணும் இப்படி தான் இந்த வாழ்க்கை வந்து இங்கே இருக்குது நாங்கள் ஒரு வாரம் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது அங்கே இருந்து ஸ்டார்ட் வந்தது அப்படியே நான் தனியை வந்து ஓடி
இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். அதில் பாருங்கள் 3 பேர் நடந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு நடந்து வர மாதிரி இருக்கும். இன்னும் இதிலேருந்து இப்படியே போய் அங்கே அவடத்துக்கு போகணுமா. இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் கடை வச்சுருக்கிறார், தமிழ் அண்ணா ஒரு ஆள் தான். அதே மாதிரி இந்த ஒரு வியூவில் தான் வந்து இங்கே லிப்டன் சீட்டில் வந்தால் கூடுதலாக எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ரோட் போய் அப்படியே கீழ் பக்கத்தால் நாங்கள் சும்மா கண்மட்டத்தையே பாருங்கள் எவ்வளோ அது ஏற்ற வந்து உண்மையிலுமே ரெஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் யோசிக்கிறேன். மெல்ல 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 நடந்து வர்றாங்க படியங்கள். போயிருக்கலாம் அப்படி என்ன மாதிரி காய்ச்சிட்டு வராங்க. ஆனால் இதுலேருந்து எவ்வளோ தூரம் போகணுன்றதா அவங்களுக்கு என்ன தெரியல. இந்த மாதிரி படியல் வந்துட்டாங்க நடந்து. எப்படி இருந்தது? கவிதான் கஷ்டப்பட்டுருக்கு வந்துக்கிறேன். மத்தியான சாப்பாடு நாங்கள் சாப்பிடல. வந்த கலைக்கு மலர்ந்து சோழனை வேண்டி சாப்பிட்றாங்க. எப்படி நல்லா இருக்கா? உப்பு தான் இல்லையா? பப்ளிக்காக எல்லாத்தையும் சொல்லி விட்ருவாங்க. அதான் பிரச்சனை. டிராக்டரில் தேயிலைகள் எல்லாத்தையும் கொண்டு இங்கே வருங்க. எங்கே விட்டு நம்ம ரோட்டு எங்கே இருக்குது? லோட் கேர் போட்டு கொண்டு போய் எல்லாம் அந்த ஃபுல் சாக்ஸ் போட்டுருவேன். நம்ம அது அட்டை கடிக்காமல் இருக்கிறது. இப்போ இதுலேருந்து பயணம் தொடங்க போகுது. ஆரம்பமே வந்து ஏற்ற மாதிரி ஒரே ஏற்றலாம் ஏற்றிடுவோம். சரி, ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தி ஒன்று தெரியும். அது நான் பைக்கில் ஏற்றவே கஷ்டப்பட்டேன். நான் அந்த துண்டுக்கு போய் தான் யோசிக்கணும். பஸ் கியர்லேயே வச்சு எழுத்து கொண்டு போகிறோம். இதோட ப்ரோ டிரைவர் எனக்கு லைசன்ஸை தந்துருக்கடா. அதான் இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. வாவ், தேயிலை தோட்டங்களோட வடிவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாகனங்களை முன்னுக்கு போக மாட்டோம், அது எங்களை விட ஸ்லோவாக போகுதுடாப்பா. எங்கேயாவது ஸ்லோவாக்கி விட்டாங்கன்னா சரி எங்களுக்கு சம்பவம் ஆயிரும். இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுப்பினோம். இப்போ இருக்கணும் போல இருக்குது. 550 ஃபொரினாக்களுக்கு 550 ரூபா. ஆஹா, இதில் நின்றுட்டு 3 வீலருக்கு மோட்டர் சைக்கிளுக்கு 100 ரூபா. அதே மாதிரி வேன் காருக்கு 250 ரூபா, லோக்கலுக்கு 180 ரூபா அப்படின்னு போட்டிருக்கணும். ஃபாரினருக்கு வந்து 550 ரூபான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு தனியாக ஆக்களுக்கு தனியாக. காருக்கு எவ்வளோ, ஆக்களுக்கு எவ்வளோ? 250. ஆக்களுக்கு ஒரு ஆளுக்கு 180. லோக்கலுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 180 ரூபா அடிக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 350, 600, 850 ரூபா வந்து இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். டிக்கெட்டை பாருங்கள், இதுதான் டிக்கெட். லிஃப்ட் சீட். ஆனால் வாகனம் வருமா இந்த கார்? வேறுமா நல்ல ஏற்றங்கள் இருக்கா இல்லை? ஓகே. ஆ சரி சரி அண்ணா, நன்றி. இது பாருங்க. சரி ஏறடி ராசா, அவ்வளோ செய்கிற வேலைவா உன்னை தாண்டா தள்ள விடுவா. ஓகே, இதுக்கு பிறகு பாப்பா எவ்வளோ நேரம் போகிறோம்ட்டு 1.5 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா வெட்டுக்கு இது அடுத்த ஏற்றம் வருது பாருங்க. நான் இப்படி வெட்டணும் மட்டும் பாருங்க. ஃபுல் அக்சிலரேட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேரிங்கை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். என்னால் முடியலை. ஐயோ, கை காலெல்லாம் வேர்க்குது கடவுளே. என்ன எப்படியாவது கொண்டு போய் சேர்ந்துடுறேன். ஐயோ, சரி 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 கொடுத்துட்டான் கட்டுது. பின்ன 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 டப்பண்டு போ. எங்கட கண்டிஷன் தெரியாடா உங்களுக்கு? அதான் பிரச்சனை. அப்படியே வெல்ட்டேல அறுத்து எப்படிடா வெட்டுறது? போடு. ஹீட் மீட்டர் வந்து அதில் எலும்பு வாசம் வருது. டே இதெல்லாம் எரிஞ்சு வாசனை வருது. என்னவோ தெரியாது. வெள்ளக்காரங்க நடந்து இதில் போகிற பாருங்க என்ன வேகத்தில் எப்படி இப்போதான் தெரியும். வெளியில் வருதா ரெக்கி விட்டுட்டு 2வது கியருக்கு கடைசி வரையும் கஷ்டப்படுது. சரியா 4:15க்கு வந்து நாங்கள் லிப்டன் சீட்டுக்கு வந்துட்டோம். எங்கே வர்றது? எங்களை பார்த்தாலே சிங்களவங்க மாதிரி இருக்கும். தமிழ்ல கதைக்கலாம் தானே? நான் எல்லா பாஷையிலும் பேசுவேன். எங்களுக்கு தமிழ்ல பேசுறேன். வடிவா அதில் விட சரியா சரி ஓகே. தமிழ் தூய தமிழ் கதைக்கு ஓடுவேன். சரி ஓகே, வந்துட்டோம். இங்கே முன்னுக்கு பாருங்க வீரு. ஓகே ஓகே. ரைட் ஓகே. சரி, இப்போ வந்துட்டோம். எங்களுடைய சொப்பன சுந்தரியில் இந்த லிப்டோன் சீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதே உண்மையிலும் வந்து பெரிய வெற்றி என்று சொல்லலாம். இந்த பெரிய வெற்றியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். திறப்பை உள்ள வச்சு காரை பூட்டிட்டேன், கதையோட கதையாக. இப்போ அதை எப்படி அதை எடுக்க வேணும், ஒன்றும் திறப்படுறதும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச டெக்னிக். சரி, இப்போ ஒரு மாதிரி திறந்து உள்ளே இருக்கிற பர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போய் கொண்டு இருக்கிறோம். இதில் கேன்டீன் மாதிரி ஒன்று இருக்குது. மேலே வந்துட்டேன் படியெல்லாம் ஏறி. இங்கே பாருங்கள், சொப்பன சுந்தரி இதில் நிற்கிறத பார்க்கவே எனக்கு உண்மையிலுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாப்போமே, சோட்டிஸ் மட்டும்தான் இருக்குது போல் இருக்குது. என்ன சாப்பாடு இருக்குது? ரொட்டி வடை சமோசா எல்லாம் இருக்கா பாருங்க. ரொட்டி சமோசா, இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, என்ன?
பேன் கேக் சாம்பல் இந்த வியூவில் பார்த்து கொண்டு சாப்பிட்றது சொர்க்கமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணி கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஆனால் உரைப்பு வந்து குறைவாக இருக்குது. அதனால் சம்பளை போட்டுங்க சாப்பிட்டு வந்திருக்கான். இப்போ இதை மட்டும் சொல்லல, கையோட வந்து பார்த்தீங்கன்னா டீ சொல்லியிருக்கணும், இதுக்கு வந்து சர்க்கரை தந்திருக்கணும், இது சீனி தந்திருக்கணும், சமோசா திருப்பி எடுத்துருக்கோம், வடை மற்ற சம்பல் ரொட்டியும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. சரி, இப்போ சாப்பிட்டோம். 1680 ரூபா வந்து பில் வந்தது. உங்கள் டீ பேட்டி சோடா எல்லாமே வந்து குடித்தது. இப்போ இதுக்கு பிறகு தான் போய் இந்த லிப்டான் சீட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ரவுண்ட் சைடு எடுக்கலாம், ஆனால் காற்று வந்து கூடுதலாக இருக்குது. என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் தெரியலை. என்ன குளிர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான வாகனங்கள் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எங்களோட சொப்பன சுந்தரி ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சிருக்கிறா. உண்மையிலுமே வந்து சந்தோஷமாக இருக்குது. இதில் அப்படியே முன்னுக்கு அடிக்க போய் நம்மள இருக்குது. இஞ்சால பக்கம் தேயிலை தோட்டங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலுமே ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். 2-3 அண்ணாங்கள் இருக்கிறோம் இந்த இடங்களை பற்றி எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அவையில்ட்டு தான் நாங்கள் வந்து கேட்டு தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த லிப்டான் சீட்டை பற்றி. இல்லை பாருங்க, இந்த அண்ணாட்டை தான் நாங்கள் கேட்கப்புறம் அதுக்கு காசுகள் எதுவும் கொடுக்கணும் தெரியல. எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்னென்ன விஷயம் இங்கே பார்க்கலாம். ஹலோ சார், அப்புறம் எப்படி நல்ல சோமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட பேர்? எந்த பேரா? ஓ, பேர் ஜெசிகரன். சசிகரன். என் பேர் நாராயணன். ஓகே. எந்த எஸ்டேட்? இங்கே கீழே இருக்கு. கீழே தாங்க சார். நான் 16 வருஷமா இந்த இடத்துல நான் தான் எல்லாத்துக்கும் விளங்கப்படுத்தி இருக்கேன். விளங்கப்படுத்திருக்கு. எத்தனை லாங்குவேஜ் கதைப்பீங்க? நான் பல நாடுகளும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க சார். ரைட். ஃப்ரெஞ்சு டச் எல்லாம் கதைப்பீங்க? Pronto, benissimo come stava molto cercando vite di verano. இத்தாலி Benvenuto. ரைட். அண்ணா வந்து காய்ச்சல் சரியாக தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு என்னென்ன விஷயம் இங்கே வந்தால் பார்க்கலாம். ரைட். அப்படியே சார், இந்த இடத்துல என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்காவில் வந்து 9 மாகாணம் இருக்குது. இந்த 9 மாகாணத்தில் இங்கேருந்து இந்த 5 மாகாணம் பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் லிப்டன் சீட். இந்த 5 மாகாணம்னு சொன்னால், இங்கேருந்து இந்த மத்திய மாகாணத்தில் பார்த்தா இந்த பனிமூட்டம் எதுவுமே இல்லாட்டி நூரெலிய, சிரிப்பாத, பிதிர் தலாக்கலை, ஓட்டன்தனை, அம்பைவெலை, வேல்சன், பட்டிப்போல, கிரிகள் பொத்த, அக்கலை, நக்கல்ஸ் மட்டும் பார்க்கலாம். அந்த பக்கம் சபரக மாகாணத்தில் விளங்கும் நல்ல கிளியராக இருந்தால் உடோலோ ஜலாச, எம்பிலிபிட்டிய, சந்திரிக்காவை, சூர்யாவை, மத்தளை ஏர்போர்ட், பலாங்கொடை, பம்பைன்னு கூரக்கண பன்சலை மட்டும் பார்க்கலாம். நேர தென் மாகாணத்தில் அம்மந்தாட்ட கடல், கதிர்காமம், திசமாராம, வெள்ளவாய, அந்த பணக்குளம், ஏழுமலை, எத்திலி வெவை, பண்ணவெலை, வீரவெலை, திசமரமவை, லுலுகம்பரம் மட்டும் பார்க்கலாம். மேலே போனோம்னா அங்கிட்டு அந்த வியூ பாயிண்டில் அங்கிட்டு இருந்து பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்தில் விளங்கும் அம்பாறை, சீம்பலாண்டுவ, புத்தலை, அருகம்பை, பொத்துவில், முனராகலை, வெலவத்தை மட்டும் பார்க்கலாம். இங்கிட்டு ஊவா மாகாணத்தில் பதுளை, பசரை, நமனுக்கொலை, எல்லை, மையாங்கானை மட்டும் தெரியும். இந்த இடத்துல ஒசரத்தை பற்றி சொல்ல போனால் மீட்டரில் 1970 இருக்குது. மீட்டரில் அடி 6300 அடி இங்கே ஒசரத்தில் இருக்குது. இப்போ இந்த லிப்டன் சேரை பற்றி சொல்லணும் அப்படியே வாங்க சார். அதில் வேணும் சேரம் இருக்கிறேன். இல்லை பரவாயில்லைங்க சார், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். அப்போ இப்போ இவரை பற்றி சொல்ல போனால், இவர் தான் லிப்டன் சேரன்னு கேட்டால் இவர் தான் 1800 ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்த தேயிலையில நாட்டி முதலாக லிப்டன் சிலோன்டின்னு உலக நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர் தான் இவர், ஜே தாமஸ் லிப்டன். இவருடைய ஸ்டேட் தான் எல்லாமே 2500 ஏக்கருக்கு இவர் சொந்தமானது. இவர் போகும்பொழுது அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போனார். அரசாங்கம்னு சொன்னால் 1972 சினிமா மெத்தினி மகளை தான் கொடுத்து போனால் இவர் கொடுக்கல. இவர் ஸ்கூலில் போய்ட்டு இறந்துட்டார். இறக்கக்குள்ளே 83 வயசு. ஏன் இறந்தாருன்னு கேட்ட காரணம், இங்கே இருக்கும் பொழுது இவருக்கு வந்து சுகர் கொஞ்சம் கூடுதல் ஆகிட்ட தெரிஞ்சு தான் இவர் என்ன செஞ்சார். அப்போ என்ன செஞ்சார், இவர் ஸ்கூலில் இருந்து பேர் இறக்கும் போது 83 வயசு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சால், இவரோட மகமாரை தான் 72 வரைக்கும் நடத்தினாங்க. மகமாறு முடியாத பட்சம் தான் அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. அரசாங்கமும் 20 வருஷம் நடத்தினாங்க. அவங்களுக்கு நட்டம் போதுன்னு சொல்லி இப்போ ப்ரைவேட் லங்கம் கம்பெனி சொல்லி அவங்களுக்கு குத்தகை கொடுத்துருவாங்க. குத்தகைன்னு சொன்னால் 99 வருஷத்துக்கு இந்த லங்கம் கம்பெனிக்கு தான் இந்த ஸ்டேட் பூரா இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லங்கம் கம்பெனி தான் இந்த ஸ்டேட் பூரா இப்போ நடத்துகிறாங்க. அதான் இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீலங்காவில் இருக்க 9 மாகாணத்தில் இந்த 5 மாகாணம் பார்க்குறது விசேஷம். என்னன்னு கேட்டால், முதலாக தேயிலையை கண்டுபிடிச்சவர் வந்து டேம்ஸ் டெய்லர் லூல்கொந்தர கேண்டின்னு சொன்னால் அவர் தான் மொமோனு ஸ்ரீலங்காவுக்கு கோப்பி கொண்டு வந்தவர் வந்து டேம்ஸ் டெய்லர். சரியா, அவருக்கு அங்கேருந்து கொண்டு வந்தார் கெண்டி லூலுக்கு கொண்டு தேயிலை நாட்டினார். கோப்பியை நோய் பட்டுருச்சு. அதுக்கு பிறகு சார் இந்தியாவை போனார். இந்தியாவில் போய் தேயிலை கொண்டு வந்து பேராதனியில் கொண்டு தேயிலை நாட்டினார். அந்த பூமிக்கு ஒருத்தாகலை. அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், கெண்டி லூல்கொந்தில் கொண்டு போயிட்டு தேயிலை நாட்டினார். இன்றைக்கி நாட்டின தேயிலை அவருக்கு கெண்டி லூல்கொந்தர் தொழில் அவருக்கு செய்யப்படாத பட்சம் தான் இவர் தேயிலை நாட்டி உலக நாட்டுக்கு லிப்டன் சிலோன்டின்னு உலக நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறவர் தான் ஜே
தாமஸ் லிப்டன். அப்போ இந்த லிப்டன் சீட்டை பற்றி சில பேர்களுக்கு தெரியாது. ஏன்னா சார் இந்த இடத்துல இந்த அப்படின்னு கேட்டால் என்னடா லிப்டன் சீட்டு எப்படா வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, அதான் வரேங்க. அப்போ எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு சில பேருக்கு தெரியாது. இந்த பாருங்கள் சார், இப்போ லிப்டன் சீட்டுன்னு சொன்னால் இதான் அவரோட உண்மையான சீட்டுன்னு சொன்னால் மார்னிங் வந்து இந்த கல்லில் உட்காந்து லிப்டன் சார் எப்படி உட்காந்துருப்பாருன்னு கேட்டால் இந்த பாருங்கள், இதான் அவரோட முறை. நான் ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய முறைக்காக நான் பாதில் நான் உட்காரக்கூடாது. ஏன்னா நான் உட்காந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதான் அவரோட உண்மையான சீட்டுன்னு சொன்னால் மார்னிங் வந்து இந்த இடத்துல உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு இப்போ இந்த எஸ்டேட் பூரா லிப்டன் சார் பார்ப்பார். அவர் உட்காந்துருந்த சீட்டும் இவரோட பேர் தான் அந்த இடத்துக்கு லிப்டன் சீட்னு வந்துச்சு. இவர் தான் இந்த லிப்டன் உலகமாக அறிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இவரோட சிலையை இந்த லங்கன் கம்பெனி செஞ்சு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த லிப்டன் சார் எப்படி இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்தார்னு கேட்டால் வாங்க. இவர் என்ன செஞ்சார், லிப்டன் சார் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு தான் பொடிய காலத்தில் கொழும்புக்கு வந்தார். கொழும்புக்கு வந்த பிறகு இவர் இந்த தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்ததுக்கு லிப்டன் சாருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இந்த தேயிலையை பிஸ்னஸ் பண்ண. உடனே என்ன செஞ்சார், அப்பா கிட்ட கேட்டார், மை ஃபாதர் கோயிங் டு த ஆஸ்திரேலியா, my like in the tea business. Why my son going to the Australia? No father like in the tea business. Okay my son, you like in the business. அப்புறம் உடனே என்ன செஞ்சார், இவர் போனார் இங்கிலாந்து போய்ட்டு தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ணார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், உடனே போனார் ஸ்காட்லாந்தில் போயிட்டு தான் டீ ஷாப் ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி உலக நாடு இவர் ஃபேமஸ் ஆகின பிறகு தான் அவர் யோசிச்சார், இவர் இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து ஆக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த பாருங்கள் இந்த காடு இதெல்லாம் அழித்து தேயிலையில் நாட்டி டீ ஃபேக்ட்ரியில் செஞ்சு இந்தியாவில் வந்தவங்களை தான் பாருங்கள் அந்த மாதிரி வீடுகள்லாம் கட்டி கொடுத்து லிப்டன் சிலோன் டீ, லிப்டன் லாகோஜின்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்காவுக்கு பேரு புகழ் வாங்கி தந்தவர் தான் இவர் ஜே தாமஸ் லிப்டன். இன்றைக்கும் அவருடைய இந்த வார்த்தைக்கு அறிவு கொடுத்த எனக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். சரி, இதில் எல்லாம் நின்று நாங்கள் சரமாரியாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதுக்கு இந்தியாவிலையும் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் ஒரு அண்ணாக்கள் ஒரு ஃபேமிலி வந்திருக்கணும் பாருங்கள். இது வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னால் உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து சந்திச்சது ஒரு நிறாக்கள் வந்திருக்கணும். தான் அந்த அண்ணா, அவங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் அண்ணே வாரதி. எங்கே இருந்து வரீங்க? நான் வெளிமடையிலேருந்து. ஓகே, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதா? கண்டினியூ உங்களோட வீடியோலாம் தொடர்ந்து நான் பார்க்குறது தான். நீங்கள் கார் எடுத்ததுலேருந்தே பார்க்குறது தான். நாங்கள் எல்லாமே பார்க்குற வீடியோஸ் பார்த்து டூர் போகிறதா இல்லை வீட்டில் எப்போயா இருந்து டூர் போகிறதா இல்லை அடிக்கடி போகிறீங்க? டூர் எப்பயாவது இருந்து தான் வாரேன், அடிக்கடி வாரம் இல்லை, இருந்து வாரேன். பயணம் வந்து எப்படி இருந்தது? என்னத்தில் வந்து நீங்கள்? நான் வேனில் தான் வந்தோம். வேனில் வந்து எப்படி இருந்தது? கஷ்டமாக இருந்தால் இல்லை ஓகே? நல்லா இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாகனம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன மேலே கேப் கூடயே அது கொஞ்சம் கஷ்டம். எங்களை வாகனம் வந்து ஒரு வந்துட்டு சொப்பனத்தும் தெரியுது. வந்த உடனே கேட்டது உங்களை அந்த காரை ஒன்று நீங்களா அண்டு தான் கேட்டது. நான் அதுவும் பார்த்தேன். இந்த கார் நான் அன்னைக்கு வரப்போக்குள்ள நான் இந்த கார் எங்கேயோ பார்த்துருக்கேன்ட்டு நினைவில் வந்தேன். அதுவும் எனக்கு மைண்ட் இல்லை. அதுக்கு போகிற உங்களை கண்டத்துக்கு போகிறத தான் நினச்சி அப்படியே இது இவ்வளோ தூரம் வந்திருக்குதேன்னுட்டு அதுக்கு போகிற தான் எல்லாத்துக்கிட்டே சொன்னேன். நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்களோட ஃபாலோவர்ஸ் தான். நீ நன்றி அண்ணா, நன்றி, சந்தோஷம். இதில் வந்து இப்போ ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். இதுக்கு மேலேயும் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அங்கால போகணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் சுற்றி பார்க்குறேன். ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் என்ன சொல்லுது இந்த இடம்? ரொம்ப குளிராக இருக்குது. ரொம்ப குளிராக இருக்கா? வேறு என்ன செய்யுது? இரட்டை போயிட்டு இந்த பாருங்க எப்படி எச்சில் இருக்கிறேன் வந்து சும்மா சில் பண்ணிட்டு கவியும் நல்லா இருக்கு. சரி, இப்போ ப்ரோவாக்கில் மீட் பண்ணான். நான் ட்ரோன் ஷாட் எடுப்போம் பார்க்கல. ப்ரோவாக்கில் மீட் பண்ணான். ப்ரோ உங்களோட பேர் என்ன சொல்லிடுங்க? நான் கிருஷ்ணகுமார், ஹாலியில் பதிலிருந்து வரேன். ஓகே, வீடியோ பார்க்குறேன். ஃபேன் ஒரு ஆள் வைஃப் தான் கூட எங்களோட வீடியோ பார்க்குறது. நன்றி. சரி, ப்ரோவாக்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இங்கே செய்கிறதுக்காக வந்திருக்கணும். அவர்கிட்ட நண்பரோட வந்து இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கணும். இது வந்து 3S ட்ரோன் கிட்டடிலாம் எடுத்திருக்கணும். பாவம் இவேண்ட ஃபுட்டேஜ் இவையில் எடுக்கிறது தான் வந்து நாங்கள் ரெண்டே போட போகிறோம். சரி, இதில் பாருங்க. ஓ,
ஷாட் நான் எடுத்தேன். அண்ணா அது புதுசுன்றதால் ஓரளவு இதெல்லாம் அவருக்கு பாசைக்கு வந்து எடுக்க கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், பனி மூடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள் இப்போ இப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிப்டான் சீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் ஏற்றிட்டோம். அதே மாதிரி இதில் இருந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். கீழே இறக்குறது வந்து கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். அதை சரியாக செய்துட்டு பண்ண சரி சொப்பட சுந்தரி கைவிடாத அப்படின்னு நம்புகிறேன். கீழாலே ஒளி இருக்கா இல்லை வேறு வாகனத்தின் போல இருக்குது. இலங்கையில் 3வது உயரமான இடத்துக்கு வந்து நாங்கள் வாகனம் ரோட்டால் ஓடி சொப்பன சுந்தரி வந்து கொண்டு வந்திருக்கோம் வேணுன்ற தலைமையில். சாதிச்சிட்டோம். முடியாது என்ன இப்போ வந்து கீழே காரை கொண்டு வந்துட்டோம். தள்ளி தள்ளி அடிச்சு பார்த்தேன்னு தெரிய வரையில் அன்றைக்கு கோன் பூட்டைக்கில் வந்து ஒரு வயர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தவர் வயரிங் வயர்னா. அப்போ அவரே கோல் அடிச்சுட்டு என்னென்ன பிரச்சனை அன்றைக்கு 30 தானே வந்துட்டு அந்த கோயிலுக்கு வர வயர் கருத வயர் வந்து கலண்டு கிடந்த கோன் கிளிப் அதை அடித்து விட்டா சரி. அதில் பெட்ரோல் பிரச்சனையோ காரில் எந்த பிரச்சனையோ வந்து இல்லை. ஒரே ஒரு வயரால் வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே, இனி எங்கே நிற்கிதோ தெரியல, கலண்டு பார்ப்போம். சரி, அப்படியே மெல்லமாக ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியரில் விட்டு உருட்டிட்டு போகிறேன். அக்சிலேட்டர் தேவையில்லை. கால் பிரேக்லேயும் கிளச்லேயும் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. கிளச்சை லைட்டாக அமர்த்தி பிடிச்சா தான் போகுது. காரை இப்படியான இடங்களுக்கு கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு கார்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கிளாசிக் கார் 45 வருஷ காரை செஞ்சு அதை இந்த இடத்துக்கு கொண்டு வரன்ற ஒரு இலங்கையில் 3வது உயரமான இடம். அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கோம். பாருங்க, நாங்களே இப்போ தவி கீழே போய் கொண்டிருக்கோம். நல்ல ஒரு அந்த குத்தனவான பெண்டில் நாங்கள் அங்கேருந்து கோன் அடிக்கிறோம், லைட் அடிக்கிறோம். அதை கேட்காம ஆட்டோக்காரர் வந்து நாங்கள் பின்னுக்கு போகிறது வந்து போய்க்கதை அப்பிலேருந்து இஞ்சி பாருங்க மட்டுமெல்லாம் போய் கொண்டிருக்கோம். ஐயோ, எங்களுக்கு பயமாக இருக்குது. கொலை கேஸ்லாம் ரைட்டு, ஓகே விளத்திட்டேன். நன்றி நாங்கள் போயிடுவோம். நன்றிண்ணே. ஓகே, சரி. இப்போ அபுத்தலை தாண்டி பண்டாராவில் டவுன் தாண்டி ஹேலியலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்னென்று பார்த்து கூட எங்களுடைய நண்பர்கள், யாழ்ப்பாணத்தின் நண்பர்கள் இப்போ அங்கே தான் நிற்கணும். அப்படியே மீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் போயிட்டு ஒரு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த டவுன் வந்து எனக்கு பிடிக்கும். என்னடா ஒரு பள்ளமானது, இப்போ தெரியல. ரோட்டு வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே ஏறி பள்ளத்தில் உயரத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஐரோப்பா கொண்டு வந்து ரக்கி இருக்கணும் சொல்லியிருப்பேன். எங்களோட ஹேலியலில் வந்து அலசி புருவாக்களை மீட் பண்ணான். அவளோட கழிச்சு கொண்டதால் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவிக்கு வந்து வேலை அலுவல், அவர் வந்து ஒரு அயர் போகணுன்றதால சரி அதுக்குள்ளே வந்து நாங்கள் கேம்பிங் பண்ணிட்டு வர லேட் ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து அப்படியே வெளிக்கிட்டு இரவாக ஓடி கொஞ்சம் தூரம் நான் பெண்டெல்லாம் இறக்கி கொடுத்துட்டேன். அப்புறம் கவி ஓடினா, அப்புறம் நான் ஓடினான். இப்போ கவியோட இடையில் வந்து எனக்கு நல்ல நித்திரை வந்ததால் கவி ஓடுது. உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான பயணமாக இருந்தது. இந்த ட்ரிப்புக்கு வந்து 2 நாள் ட்ரிப்புக்கு வந்து காரண்ட சிலவை விட்டு கிட்டத்தட்ட 42,000 ரூபா வந்து செலவழிச்சிருக்கோம். இல்லை 4 பேரும் சேர்த்து அதை பங்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே பெட்ரோல் உட்பட சாப்பாடு உட்பட எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 4 பேர் பிளான் பண்ணுறீங்கன்னா காருக்கு வேணார் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அதுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கிட்ட முடிஞ்சிருக்கும் ஒரு நாளைக்கு. அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் பெறும். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுருங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போய்களை வந்து கிளியராக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் பிளான், இதை நின்று வரணும் அப்படின்றதையும் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு ஆக்களோட மைண்ட் செட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ மதவாச்சியில் நிப்பாட்டி சாப்பிட்டாங்க. இதுலேருந்து வவுனியாவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷத்தில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ எதாவது இருக்காருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். கேம்பிங் பண்ண போகிறோம். ஆனால் அது அப் கண்ட்ரியில் இல்லை, எங்களோட இடத்துல அடுத்த வீடியோவில் வரணும்னு நினைக்கிறேன். பாய்.